வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை சனி பயிற்சி நடக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலாம், 2025 இப்போ சனி பயிற்சி ஆகிடுச்சுன்னு எல்லாரும் நிறைய பேர் வீடியோலாம் போட்டிங்களே, அப்போ என்னங்க இப்போ திடீர்னு 2026 சனி பயிற்சின்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதுங்கிறது திருக்கணித முறைப்படியான சனி பயிற்சி தான் எல்லாரும் சொன்னாங்க. நம்ம அது மாதிரியான சனி பயிற்சி எதுவுமே சொல்லலை. நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். நம்ம மட்டும் இல்லைங்க, பல பஞ்சாங்கங்கள் நம்மளோட ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பல பஞ்சாங்கங்களாக இருக்கட்டும், அதுமாரி திருநள்ளாறு கோவிலில் இருக்கக்கூடியதான வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், அதாவது நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவில்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். அதனால் உண்மையான சனி பயிற்சிங்கிறதே இப்போ வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை தான் உண்மையான சனி பயிற்சி. அதற்கான பலன் எப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சினாலே உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை தீமைகள் இருக்கு, எந்த விஷயத்திலாம் கவனமா இருக்கணும், தனித்துவமா உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழ்காணும் நம்பர்ல அடியன்ட்ட உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு தடவை உங்களுடைய ஜாதகத்தை அலோன்ஸ் பண்ணிக்கலாம். சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்ற திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிம்ம ராசிக்கு வரக்கூடியதான இந்த சனி பயிற்சி 2026 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அஷ்டமச்சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது அப்படிங்கிற கவலை சிம்மராசிக்காரங்களுக்கு வேண்டியதே கிடையாது. இது என்னென்ன செய்யணும், என்னென்ன விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கணும், எப்படியான விஷயங்களை கையாளணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. முதல் விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் வரார். கூடுதலாக கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா குரு பகவானும் 12ஆம் பாவத்திலே மறைகிறார். அதனால் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலங்கிறத நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த கவனமாக இருக்க வேண்டிய காலம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய விஷயத்தில் எதிரெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன். முதல்ல உங்களுடைய பொருளாதார ரீதியான இருக்கக்கூடியதான விஷயங்கள், அதனால் செலவுகளை ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். அதுமாரி சனிப்பயிற்சி எப்படியோ முடிஞ்ச உடனே குரு பயிற்சியும் வந்துடுறாரு. குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி மாறுறாரு, அடுத்தது மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவானும் மாறிவிடுகிறார். இந்த 2 பயிற்சியும் நீங்கள் பார்த்து தான் நீங்கள் சிம்மராசிக்கு பலன் சொல்லணும். நீங்கள் நினைக்கலாம், என்ன சுவாமி நீங்கள் சனி பயிற்சிக்கு பலன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு குருவை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு நல்லா சொல்கிறேன். அஷ்டம சனியில் வரக்கூடிய சனி பகவான் ஒரு பக்கம் அப்படின்னா, இப்போது சனி பகவான் இவருடைய பலன்களை, இவர் கொடுக்கக்கூடியதான அந்த பலன்களை எந்தெந்த கிரகங்கள் உள்வாங்கி உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு கூடுதல் பலனாக கொடுக்கும், அல்லது அந்த பலனை கம்மி பண்ணும், அல்லது அந்த பலனினுடைய கெடு பலனை மட்டும் குறைச்சி நல்ல பலனை கொடுக்கும், அல்லது நல்ல பலனை குறைச்சி கெடு பலனை அதிகமாக தரும். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் பலன் சொல்ல முடியும். சும்மா அஷ்டமச்சனி இந்த பலன்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது பிரயோஜனமாகவே இருக்காது. கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் 6ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் இருக்கிறவர். இந்த 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைவது யோகம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதில் ஒரு விபரீத ராஜயோகமும் சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதனால் அஷ்டமச்சனி எல்லாரும் பயமுறுத்துறாங்க, எல்லாரும் சொன்னாலே பயமாக இருக்குது, அஷ்டமச்சனி என்ன செஞ்சிருமோ அப்படின்லாம் பயமுறுத்துறாங்கங்கிற கவலையே தேவையில்லை சிம்மராசிக்காரங்களுக்கு. இதில் பல நல்ல விஷயங்களும் இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க. அதில் குரு பகவானும் 12ஆம் பாவத்துக்கு வராரு. அதனால என்னென்ன பலன்கிறத உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கவும் முடியும், என்ன செய்யணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறது தெரியும். முதல் விஷயம் நீங்கள் என்னென்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன். முதல்ல சனி பகவானினுடைய முக்கியமான காரகத்துவமாக இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் பகவானுங்க. அதனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடணும். வெற்றிலை மாலை அப்படிங்கிறது 21 எண்ணிக்கையாக இருக்கிறது, ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவானுக்கு 2 எள்ளு தீபத்தை ஏற்றுங்க. இது ஒரு நல்ல அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு முக்கிய தெய்வம் யாருன்னா சூரிய பகவான் தான். சூரிய பகவான் தான் கண் கண்ட தெய்வங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தெய்வத்தை தினம்தோறும் நம்ம வெறுங்கண்ணால் பார்க்கலாம் அப்படின்னா அது சூரிய பகவான் தான். சூரிய பகவானை தான் நம்ம தினம்தோறும் வெறுங்கண்ணால் பார்க்கலாம். மற்ற எந்த தெய்வத்தையும் நம்ம தினமும் பார்க்க முடியுமா, வெறுங்கண்ணால் பார்க்க முடியுமான்னா அது சந்தேகம் தான். சந்திரனை கூட மாதத்தில் 3 தினங்கள் பார்க்க முடியாது இல்லைங்களா. இப்போ அதே மாதிரி
சூரியன் நம்ம வெறுங்கண்ணால் பார்க்கலாம், எந்த உபகரணம் தேவையில்லை. அதனால் அவருக்கு என்ன பேர் அப்படின்னா பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு பேர். அதாவது இந்த வேதத்தை 6ஆக பிரிப்பாங்க. நிருத்தம், ஜோதிஷம், கல்பம், வியாகரணம், சந்தஸ் அப்படின்னு இந்த 6ஆக பிரிக்கிறாங்க இல்லைங்களா. அதில் ஜோதிஷத்திற்கு மட்டும்தான் பிரத்யக்ஷ நிரூபணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அதை மட்டும்தான் தினந்தோறும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு சந்திரன் இந்த நட்சத்திரத்தில் போகிறார் அப்படின்னா வானமண்டலத்தில் பார்த்தா அந்த நட்சத்திர கூட்டத்தில் சந்திரன் சஞ்சாரம் இருக்குது. சூரியனுடைய உதயம் இன்னைக்கு அப்படின்னா சூரியன் அத்தனை மணிக்கு உதிக்கிறார். இந்த ராகு கேது கிரஸ்தத்தினால இந்த கிரகணம் வருதுன்னா அன்றைய தினம் சூரியன் மறையுது அல்லது சந்திரன் மறையுது இல்லைங்களா. அப்போது அதற்கு தான் பிரத்யக்ஷமான நிரூபணம்ங்கிறத நம்ம சொல்ல முடியுது. அதனால் அந்த சூரிய பகவான் மிக மிக முக்கியமானவர், எல்லா கிரகத்திற்கும் முக்கியமானவர், முக்கியமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போது இந்த சிம்ம ராசிக்காரங்க அந்த சூரியனை வலிமைப்படுத்தக்கூடியபடியாக சில விஷயங்களை நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும். முதல் விஷயம் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். தினந்தோறும் பண்ணணுமா இல்லை எப்பயாவது பண்ணணுமானா தினந்தோறும் பண்ணுங்க. தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் மிக 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 அவசியம் சிம்மராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன தசை நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துங்க. அந்த தசையின் அடிப்படையில் நீங்கள் விஷயத்தை செய்யணும். குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், குருவினுடைய தசை ஒரு வேளை இப்போ நடக்குது அப்படின்னா மகான்களினுடைய தரிசனத்தை, மகான்களினுடைய அவங்களுடைய ஜீவ சமாதியை போய் வணங்குவது இப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வச்சுங்க. அது சந்திர திசை நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமியும் கிரிவலம் சுற்றணும் அப்படிங்கிறத வச்சுங்க. அல்லது புதன் திசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பெருமாள் திருப்பதியை போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சுங்க. அதே மாதிரி செவ்வாய் திசை நடக்குதா முருகப்பெருமானினுடைய சேத்திரமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் போயிட்டு வரணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அல்லது இது மாதிரி உங்களுக்கு எந்த திசை நடக்குது அல்லது என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணி அதற்கு தக்கன நீங்கள் விஷயங்களை நீங்கள் செய்யணும். அதனால் சிம்ம ராசிக்காரங்க ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவை நீங்கள் ஜோதிடர்கிட்ட காட்டி உங்களுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது அப்படிங்கிறத இந்த சமயத்தில் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த ஜோதிடர் யார்கிட்ட வேணாலும் பார்த்துங்க. அடியன்ட்ட பார்க்கணுன்னா கூட இந்த கீழ்காணும் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. அப்படி செய்யும் பட்சத்தில் இந்த அஷ்டமச்சனியினுடைய உபாதைகள் கடுமையாக குறையும். அது மட்டும் இல்லை, முன்னாடியே சொன்ன பாருங்கள், இதில் விபரீத ராஜயோகம் ஒன்று அமைங்கி இருக்குது. 6ஆம் அதிபதியாக இருக்கிறவர் சனி பகவான். அவர் இப்போ அஷ்டமத்தில் மறைவது ஒரு விபரீத ராஜயோகம்.